அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 21ஆம் தேதி, வளர்பிறை, சஷ்டி திதி இரவு 8:16 வரை. அதன் பிறகு சப்தமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:16 வரை. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம் இரவு 8:16 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. அதே போல ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. குடும்பத்திலேயும் குதூகலமான சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து காட்டணும். இது யாருங்க செய்தா வித்தியாசமா இருக்குதே, இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையேன்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் விசித்திரமாக நோக்கும் அளவிற்கு, உங்களை பார்க்கும் அளவிற்கு வித்தியாசத்தை காட்டக்கூடியவர்கள், எல்லா வகையிலும் திறமையை நிரூபித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகும். எல்லாம் சுப செலவுகள் தான். எத்தனை நாளைக்கு நீங்களும் தள்ளி தள்ளி போடுவீங்க? பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அடுத்த வாரம்னு தள்ளி போட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அவங்க கேட்டதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி விருந்தினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களால் இன்னைக்கு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்லைங்க. உத்தியோக வகையிலையும் முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால திடீர் பணவரவும் ஒரு பக்கம் எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, யாருக்கும் எதற்காகவும் அஞ்சாமல் தன்னுடைய மனசுல பட்ட விஷயங்களை பளிச்சின்னு பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. அடுத்தவங்களை முடிஞ்ச வரைக்கும் நாம திருத்தி கொண்டு வரணும். தவறான பாதையில் போறவங்களை தவற விடக்கூடாமல் எங்கும் எப்பொழுதும் நிமிர்ந்து நின்று எல்லோரையும் நேர்முகப்படுத்துபவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு சாதகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகள்லையும் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வருங்க. அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோன் அடிக்கடி தொந்தரவு கொடுக்குது, அதை மாற்றிடலான்னு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன், பொருந்தக்கூடிய வரன் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை சிக்கல்னா ஓடி போய் முதலாவதாக நின்று முதலுதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. கண்ணெதிரில் யார் சிரமப்பட்டாலும்
கன்னம் சாச்சிக்கிட்டு போகிற பழக்கம் உங்களுக்கு எப்பயும் கிடையாதுங்க. ஏதோ நம்மால் முடிஞ்சதை செய்து கொடுப்போம் சொல்லி எங்கும் எப்பொழுதும் மனிதாபிமான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. சாதகமான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால சவாலான காரியங்களை சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்குங்க. சுக்கிரனும் 9வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாரு. அதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, லாபம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சோர்வும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பெரிய பதவியில் இருக்காங்க, பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க, அதனால் அவங்க பண்ணுறதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் போல ஏமாந்துடாமல், என்ன படிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்க தப்பு செய்தால் அதுவும் தப்பு தான் சொல்லி தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு துணிச்சல்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. தடங்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த வீண் செலவுகள் அதெல்லாமே இன்னைக்கு விலகுங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. 8வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்து 2வது வீட்டை பார்த்துட்டே இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள் அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு வேலையை தொட்டுட்டா அதை முடிக்கிற வரைக்கும் விடாமல் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. விடாமுயற்சியுடன் அந்த வேலையை முடித்து காட்டுவீங்க. சொன்ன தேதியை விட முன்கூட்டியே பல வேலைகளையும் முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:16 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:16 பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது தவறான சில பதிவுகளை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடக்கூடாது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, எப்போதுமே சிரிச்ச முகத்தோட தாங்க நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் யாராவது உங்களை ஏமாத்திட்டாலோ துரோகம் பண்ணிட்டாலோ
உங்களால் ஒருபோதும் தாங்கி கொள்ள மாட்டீங்க. என்கிட்ட நேராக கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேனே, எதுக்கு என்னை ஏமாற்றி அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஏமாற்றுபவர்களை மன்னிக்காதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவு கூட இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. பிள்ளைங்க கேட்டதையெல்லாம் இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க கூட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் தொடங்கிறது அல்லது முதலீடு செய்து ஏதாவது சொத்து பத்து வாங்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மனை உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பேரு புகழ் கௌரவம் இதை காப்பாற்றிக்கிறதுக்காகவே நாம் நம்மளை வருத்திக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்காகவும் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்காக நாம் எப்போ வாழ போகிறோம், நமக்காக நாம் எப்போ சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து ஏங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால சில நேரங்களில் நிலைமை நம்ம கைமீறி போய்விடுமோ, கடன் பிரச்சனையால் சிலதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் சுக்கிரன் இப்போ உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் பலமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு சில சொத்தை கொடுத்துட்டாவது நாம் சில கடனெல்லாம் அடைச்சிருவோம், அப்புறம் நாம் வாங்கிக்கலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ஒரேடியாக நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தெரியாம நடந்துருச்சிங்க, அடுத்த முறை அப்படியெல்லாம் ஒன்று நடந்துடாதுங்க, அடுத்த முறை எந்த தப்பும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தப்பு பண்ணவங்க வருந்தி மன்னிப்பு கேட்டாலோ திருந்துறேன்னு சொன்னாலோ அவங்கள நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிருவீங்க. ஆனால் திமிரா பேசுனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிட்டு அவங்கள திருத்துறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பீங்க. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம் இதை பற்றி தான் உங்களுக்கு யோசனை அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குங்க. குழந்தை வளர்ப்பில் பெஸ்ட்டு ராசி அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியான விருச்சிக ராசி தாங்க. குழந்தைங்களை நாட்டுப்பற்று உள்ளவங்களாகவும் மொழிப்பற்று உள்ளவர்களாகவும் நம்முடைய சமூகம் என்ன, நம்முடைய முன்னோர்கள் யார், அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முன்னோடிகள் எல்லாம் நீங்கள் தாங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் இன்னைக்கு ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. ஆனாலும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமாராக தான் இருக்குது. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அடுத்தவங்க சுதந்திரத்தில் அனாவசியமாக தலையிடாதவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க.
கடன் பிரச்சனை 1-2லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி முயற்சிகள் பலிதமாகுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழிகள் தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சின்ன வயசுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, தன்னை விட வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தன் வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் மரியாதையாக நடத்தக்கூடிய மாண்பிற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ உருட்டி புரட்டி எல்லாத்தையும் சமாளிக்க முடியுது. அங்கங்கே அப்படி கொஞ்சம் கைமாத்து வாங்கி எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதுங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் எட்டி பார்த்தாலும், இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, எப்பதான் நிரந்தர தீர்வு கிடைக்குமோ தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் இன்னைக்கு சாதகமான வீடுகளில் பயணம் செய்யறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காம வாரி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தரக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா ஒத்த பைசா கூட நீங்கள் தரவே மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லவர்கள் யார் என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு அவர்களுக்காக வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்க ராசிக்குள்ளார மதியம் 2:35 வரைக்கும் இருக்க போறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கோபப்படாம இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சோர்வு, களைப்பு, ஞாபக மறதியும் ஒரு பக்கம் இருக்கும். அதனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் பயணங்கள் உண்டு. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரங்க நேத்து ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்துல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சாதிச்சும் காட்டுவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரு வேலையை தொடங்கும் போதே அந்த வேலை முடியுமா முடியாதா, ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவர்களா அல்லவர்களா, இதையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உள்ளுணர்வு திறன் உடையவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் இருந்துருக்குங்க. யாருக்காகவும் இன்னைக்கு வாக்குறுதி தர வேண்டாம். எதிலையும் கையெழுத்தும் போட்டு தர வேண்டாங்க. குடும்பத்தில் சலசலப்புகள் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து கொண்டு போயிட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. மதியம் 2:35 இரவு 8:16 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யறதுனால
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. இரவு 8:16 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேரத்தில் எங்கேயும் பயணம் செய்ய வேண்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.